வணக்கம். நான் உங்கள் ராமன். அதியமான் மற்றும் நிர்மாணஞ்சியால் ஆளப்பட்ட இந்த பூமியானது பல சித்தாந்தங்களும் பல சித்தர்களும் வாழ்ந்த பூமியாகும். அதியமான் மற்றும் நிர்மாணஞ்சி என்ற இரண்டு மன்னர்களையும் பெண் புலவர் ஔவையார் மிகவும் பெரும்பான்மையாக இந்த இரண்டு மன்னர்களையும் ஆதரித்தார். இந்த பூமியில் பல ஆக்ரோஷமான தெய்வங்களும் நீதிக்கான தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் வாழும் பூமியாகும். இந்த பூமியில் வாழும் மக்கள் இன்னும் எந்த ஒரு அதிகாரத்தின் கீழோ அரசாங்கத்தின் கீழோ இயங்குவது சற்று கடினம்தான். ஏனெனில் அவர்கள் பண்டைய கால போர் குணத்தை கொண்டவர்கள். இது அவர்களுக்கே உரித்தான குணம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என நான்கு புறமும் மலைகளால் சூழப்பட்ட இந்த பூமியானது அன்னை காவிரி தாயை வரவேற்கும் பூமியாகும். அதாவது தமிழ்நாட்டில் மிக பெரும் பங்கு வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீர்நிலைகளில் மிக பெரும் பங்கு வகிக்கக்கூடிய அன்னை காவிரி தாய் தன் கால் தடத்தை பதிக்கும் முதலில் தன் கால் தடத்தை பதிக்கும் பூமியாகும். அதாவது தமிழ்நாட்டில் நீர்நிலைகளில் பெரும்பான்மை வகிக்கக்கூடிய அன்னை காவிரி தாயை வரவேற்கும் பூமியாகும். இந்த பூமிக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பூமி அப்படிங்கிறது பேர். இந்த பூமிக்கு எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ நீர்வளம் உள்ள ஒரு காவிரி தாய் இந்த ஊரை கடந்து தான் போகுது. தருமபுரி அப்படிங்கிற இந்த ஊரோட அர்த்தம் என்னன்னா, தர்மத்தை புரி, உங்களால் இயன்றதை பிறருக்கு தானமாக கொடுங்கள். உலகிலே ஒரு அறத்தை தன் பெயராக கொண்ட மாவட்டம் பூமி ஒன்று உள்ளது என்றால் அது எங்களோட தருமபுரி மட்டும்தான். இந்த தருமபுரியில் பிறந்ததுக்கும் வாழ்கிறதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.